ரேஷன் கடையில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்கள் ரிசல்ட்டுக்கான டைம் வந்தாச்சுங்க. ஸோ ரிசல்ட்டை பற்றின அப்டேட்டை தான் இப்போ பார்க்கலாம். ரேஷன் கார்டோடைய ரிசல்ட்டு என்ன முக்கியமான அப்டேட் இப்போ வரந்திருக்கு. வழக்கம் போல் டிலே தான் ஆகுமா அப்படின்ட்டு நீங்கள் நினைப்பீங்க. ஸோ அதுதான் உண்மை இல்லை. ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கேஜர் என்ற பணிகளுக்காக ரிசல்ட்டு எப்போ வரும் அப்படின்ட்டு சொல்லி எல்லோருமே காத்துக்கிட்டு இருப்பீங்க. தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்தில் இருந்தும் இன்டர்வியூ அட்டன் பண்ணி ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணியிருக்கீங்க. ஆனால் ரிசல்ட் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா? அமைச்சர் என்ன சொல்கிறாரு, டிஆர்பியில் என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரியான பல விஷயங்கள் இருக்குது. இப்போதைக்கு இருக்கக்கூடிய மனநிலை தான் என்ன, இது எல்லாத்தையும் தாண்டி வந்திருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் என்ன, இது எல்லாற்றை பற்றியுமே இந்த வீடியோ தொகுப்பில் ஒரு முழுமையான தகவலாக பார்க்க இருக்குங்க. நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரேஷன் கடையை ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ப்ராசஸில் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த எல்லாருமே சிம்பிளாக சொல்லிடுறாங்க. அதே சமயம் நேற்று மற்றும் இன்று முன்தினம் 2 தினங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ அப்படி ரேஷன் கடையோட ஒரு விஷயம் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ புதிதாக கிட்டத்தட்ட 6 புதிய ரேஷன் ஷாப் கடைகள் தொடங்கப்பட்டிருக்குங்க. ஸோ அதே மாதிரி பகுதி நேர கடைகள் ஒரு 2 பகுதி கடைகளும் திறந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ரேஷன் ஷாப் அப்டேட்டு இருக்குது. ஒரே மாதிரியான லாரி ஃபுல்லாக அரிசி கடத்திட்டு இருக்காங்க. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான செய்திகளும் இருக்குது. ரேஷன் ஷாப் சம்மந்தப்பட்ட சில அப்டேட்டுகள் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக இருக்குது. அதையும் தாண்டி ரேஷன் கடைக்கு ரிசல்ட் எப்போ வரும், ஸோ இதுதாங்க மக்கள் எல்லாமே எதிர்பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட இந்த வாட்டியும் 9 மாதம் ஆகிடுமோ, ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட 6 மாதம் ஆகிடுச்சு. 6 மாதம் ஆகிடுச்சு எல்லோரும் வந்து சொல்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 2-3 மாதம் தான் இருக்குது. இன்னும் 9 மாதமும் ஆகிடும். கிட்டத்தட்ட ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஷன் கடை ரிசல்ட்டை 10 மாதமாக இழுத்தடிக்கிறாங்க. இதே மாதிரி மனநிலையில் கவர்மெண்ட் என்னதான் பண்ண போகுது அப்படின்ட்டு குழப்பத்தோடு இருக்காங்க. ஸோ இந்த ரேஷன் கடை ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி 6 மாதம் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 2 மாதத்துலையாவது வெளியிடணும் அப்படின்ட்டு எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த மே மாதம் இறுதிக்குள்ளாவது தமிழகத்தில் ரேஷன் கடையோட ரிசல்ட் வந்துடுமா அப்படின்ட்டு எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்க நேரத்தில் நமக்கு ஒரு முக்கியமான அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரேஷன் ஷாப்பை பொறுத்த வரைக்கும் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி அந்த டாக்குமெண்ட்டை சான்றிதழ் சரிபார்ப்பில் வச்சுருந்தா தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் உள்ளேயே கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பாயின்மெண்ட் லெட்ரு இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்து நீங்கள் செலக்ட் ஆனீங்க அப்படின்ற ரிசல்ட்டே வெளியிடுவோம் அப்படின்ட்டு சில புதிய அப்டேட்கள் புதிய கட்டுப்பாடுகள் எல்லாமே வந்திருக்கு, அதையும் சொல்கிறாங்க. ஸோ ரேஷன் ஷாப்பில் இந்த மாதிரியான திடீர் அப்டேட்டுகள் வந்து தினசரி நடக்கிறது சகஜம்தாங்க. ஸோ இது மட்டுமே இல்லை, இது எல்லாமே ஒரு புது போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஸோ ரேஷன் ஷாப்பில் கிட்டத்தட்ட ஒரு 2500 வேகன்சிஸ் வந்து இன்னொரு டைம் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கு யோசிச்சுட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான புதிய அப்டேட்கள் அனைத்துமே ரேஷன் ஷாப்பில் விரைவில் நமக்கு பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ முக்கியமான அப்டேட்டுகள் எல்லாமே இருக்குது, ஓகேங்களா. ஸோ அதே அகைன் தள்ளி போயிட்டு இருக்கிற மாதிரி ஐடியாஸ் எல்லாமே இல்லை. இப்போதைக்கு ப்ராசஸ் அப்படின்ற விஷயத்தை மேலோட்டமாக சொன்னாலும் மற்றபடி இந்த ரேஷன் கார்டு ரிசல்ட்டு ஏன் டிலே பண்ணி வைக்கிறாங்க அப்படின்றதுக்கான பெரிய அளவில் அப்டேட் இல்லை. ஸோ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது எலெக்ஷன் சம்மந்தப்பட்ட அப்டேட், எலெக்ஷனும் முன்னாடி வந்த ரிசல்ட்டும் முன்னாடி ஆண்டுகளுக்கு முன்னாடி எலெக்ஷனை நோட் பண்ணியிருந்தாலே தெரியும். கண்டிப்பாக அந்த மாதிரி மாதத்தில் வெளியிடவே மாட்டாங்க. கிட்டத்தட்ட எலெக்ஷனுக்கு 6 மாதம் முன்னாடி இந்த ரிசல்ட் சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸ் வேலைகள் எல்லாமே முடிச்சிடுவாங்க. 6 மாதத்துக்கு முன்னாடி குறிப்பாக ரேஷன் ஷாப்போடைய ரிசல்ட் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்களா இல்லையான்றது எல்லாமே எலெக்ஷன் வர்றதுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி எல்லா விதமான அப்டேட்டும் முடிஞ்சிருங்க. ஸோ இப்போ நம்ம ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மே மாதம் 15, 16, 17 தேதிகளில் 100% ரிசல்ட்டை எதிர்பார்க்கலாங்க. இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.
ரேஷன் கடையில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்கள் ரிசல்ட்டுக்கான டைம் வந்தாச்சுங்க. ஸோ ரிசல்ட்டை பற்றின அப்டேட்டை தான் இப்போ பார்க்கலாம். ரேஷன் கார்டோடைய ரிசல்ட்டு என்ன முக்கியமான அப்டேட் இப்போ வரந்திருக்கு. வழக்கம் போல் டிலே தான் ஆகுமா அப்படின்ட்டு நீங்கள் நினைப்பீங்க. ஸோ அதுதான் உண்மை இல்லை. ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கேஜர் என்ற பணிகளுக்காக ரிசல்ட்டு எப்போ வரும் அப்படின்ட்டு சொல்லி எல்லோருமே காத்துக்கிட்டு இருப்பீங்க. தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்தில் இருந்தும் இன்டர்வியூ அட்டன் பண்ணி ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணியிருக்கீங்க. ஆனால் ரிசல்ட் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா? அமைச்சர் என்ன சொல்கிறாரு, டிஆர்பியில் என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரியான பல விஷயங்கள் இருக்குது. இப்போதைக்கு இருக்கக்கூடிய மனநிலை தான் என்ன, இது எல்லாத்தையும் தாண்டி வந்திருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் என்ன, இது எல்லாற்றை பற்றியுமே இந்த வீடியோ தொகுப்பில் ஒரு முழுமையான தகவலாக பார்க்க இருக்குங்க. நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரேஷன் கடையை ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ப்ராசஸில் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த எல்லாருமே சிம்பிளாக சொல்லிடுறாங்க. அதே சமயம் நேற்று மற்றும் இன்று முன்தினம் 2 தினங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ அப்படி ரேஷன் கடையோட ஒரு விஷயம் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ புதிதாக கிட்டத்தட்ட 6 புதிய ரேஷன் ஷாப் கடைகள் தொடங்கப்பட்டிருக்குங்க. ஸோ அதே மாதிரி பகுதி நேர கடைகள் 2 பகுதி கடைகளும் திறந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ரேஷன் ஷாப் அப்டேட்டு இருக்குது. ஒரே மாதிரியான லாரி ஃபுல்லாக அரிசி கடத்திட்டு இருக்காங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான செய்திகளும் இருக்குது. ரேஷன் ஷாப் சம்மந்தப்பட்ட சில அப்டேட்டுகள் பார்த்தீங்கன்னா முக்கியமாக இருக்குது. அதையும் தாண்டி ரேஷன் கடைக்கு ரிசல்ட் எப்போ வரும், ஸோ இதுதாங்க மக்கள் எல்லாமே எதிர்பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட இந்த வாட்டியும் 9 மாதம் ஆகிடுமோ, ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட 6 மாதம் ஆகிடுச்சு. 6 மாதம் ஆகிடுச்சு எல்லோரும் சொல்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இன்னும் 2-3 மாதம் தான் இருக்குது. இன்னும் 9 மாதமும் ஆகிடும். கிட்டத்தட்ட ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் கடை ரிசல்ட்டை 10 மாதமாக இழுத்தடிக்கிறாங்க. இதே மாதிரி மனநிலையில் கவர்மெண்ட் என்னதான் பண்ண போகுது அப்படின்ட்டு குழப்பத்தோடு இருக்காங்க. ஸோ இந்த ரேஷன் கடை ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி 6 மாதம் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்னொரு 2 மாதத்துலையாவது வெளியிடணும் அப்படின்ட்டு எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த மே மாதம் இறுதிக்குள்ளாவது தமிழகத்தில் ரேஷன் கடையோட ரிசல்ட் வந்துடுமா அப்படின்ட்டு எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்க நேரத்தில் நமக்கு ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரேஷன் ஷாப்பை பொறுத்த வரைக்கும் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி அந்த டாக்குமெண்ட்டை சான்றிதழ் சரிபார்ப்பில் வச்சுருந்தா தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் உள்ளேயே கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பாயின்மெண்ட் லெட்ரு இல்லைன்னா பார்த்தீங்கன்னா மீண்டும் நீங்கள் செலக்ட் ஆனீங்க அப்படின்ற ரிசல்ட்டே வெளியிடுவோம் அப்படின்ட்டு சில புதிய அப்டேட்கள் புதிய கட்டுப்பாடுகள் எல்லாமே வந்திருக்கு, அதையும் சொல்கிறாங்க. ஸோ ரேஷன் ஷாப்பில் இந்த மாதிரியான திடீர் அப்டேட்டுகள் தினசரி நடக்கிறது சகஜம்தாங்க. ஸோ இது மட்டுமே இல்லை, இது எல்லாமே ஒரு புது போஸ்டிங் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஸோ ரேஷன் ஷாப்பில் கிட்டத்தட்ட ஒரு 2500 வேகன்சிஸ் இன்னொரு டைம் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கு யோசிச்சுட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான புதிய அப்டேட்கள் அனைத்துமே ரேஷன் ஷாப்பில் விரைவில் நமக்கு பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ முக்கியமான அப்டேட்டுகள் எல்லாமே இருக்குது, ஓகேங்களா. ஸோ அதே அகைன் தள்ளி போயிட்டு இருக்கிற மாதிரி ஐடியாஸ் எல்லாமே இல்லை. இப்போதைக்கு ப்ராசஸ் அப்படின்ற விஷயத்தை மேலோட்டமாக சொன்னாலும் மற்றபடி இந்த ரேஷன் கார்டு ரிசல்ட்டு ஏன் டிலே பண்ணி வைக்கிறாங்க அப்படின்றதுக்கான பெரிய அளவில் அப்டேட் இல்லை. ஸோ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது எலெக்ஷன் சம்மந்தப்பட்ட அப்டேட், எலெக்ஷனும் முன்னாடி வந்த ரிசல்ட்டும் முன்னாடி ஆண்டுகளுக்கு முன்னாடி எலெக்ஷனை நோட் பண்ணியிருந்தாலே தெரியும். கண்டிப்பாக அந்த மாதிரி மாதத்தில் வெளியிடவே மாட்டாங்க. கிட்டத்தட்ட எலெக்ஷனுக்கு 6 மாதம் முன்னாடி இந்த ரிசல்ட் சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸு வேலைகள் எல்லாமே முடிச்சிடுவாங்க. 6 மாதத்துக்கு முன்னாடி குறிப்பாக ரேஷன் ஷாப்போடைய ரிசல்ட் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்களா இல்லையான்றது எல்லாமே எலெக்ஷன் வர்றதுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி எல்லா விதமான அப்டேட்டும் முடிஞ்சிருங்க. ஸோ இப்போ நம்ம ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மே மாதம் 15, 16, 17 தேதிகளில் 100% ரிசல்ட்டை எதிர்பார்க்கலாங்க. இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.